ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன் பழமின் சாரமடி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. என் சேனலை விட்டல்ல, நான் சொல்ல வருவது வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா என்பது சொல்வது போல் கெட் அவுட் டேடி கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் இன்று பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன கெட் அவுட் டேடி என்று சொல்கிறீர்கள்? கெட் அவுட் எம்.கே. ஸ்டாலின் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அதே கெட் அவுட் டேடின்னு சொல்ற அந்த நம்ம முதலமைச்சர் தான் இப்ப இடையில ஒரு சேனல்ல பேசியிருக்கிறாரு. என்னை அனைவரும் அப்பா என்று அழைப்பதை மிகவும் பெருமையாக இருக்கிறது அப்படி என்கிறார். ஆக்சுவலா அம்மா ஜெயலலிதா அம்மாவை எல்லாரும் அம்மா அப்படின்னு அழைச்சது உண்மையா என்றால் உண்மை. மகாத்மா காந்தியை மகாத்மா என்று அனைவரும் அழைத்தது உண்மையா என்றால் உண்மை. நேரு அவர்களை மாமா என்று குழந்தைகள் அன்போடு அழைத்தது உண்மையா என்றால் உண்மை. ஆனால் நாம் இப்போது நமது முதல்வரை அனைவரும் அப்பா என்று அழைப்பதை கேள்விப்படுவது உண்மை என்று கேட்டால் எனக்கு தெரிவில்லை. அவர்களுடைய சகோதரர்களுடைய குழந்தைகளாகட்டும் அல்லது அவர்களுடைய குழந்தைகளாகட்டும் அவர்கள் அவரை அப்பா என்று அழைப்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற அனைவரும் அப்பா என்று அழைக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படி யாராவது கேள்விப்பட்டீங்களா? இல்லை. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்லே அவருக்கு உண்மையான மக்கள் மனநிலை என்ன என்று தெரியாததா இருக்கும். மக்களை பத்தி எங்க என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு முதல்வராக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் இது ஒரு வியூகமாக இருக்கலாம். இனி வருங்காலங்களில் தன்னை எல்லாரும் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லி 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 இனி அவர் அப்பா என்று அழைக்கப்படுவார் என்று டேடி என்று அனைவராலும் அழைக்கப்பட வைக்கிறதற்காக ஒரு வியூகமாக இது இருக்கலாம். ஓகே, டன். அதனாலதான் நான் கெட் அவுட் எம்.கே. ஸ்டாலின் சொல்லுவா கெட் அவுட் மோடி என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று கூறினேன். ஓகே டன். இன்னொன்னு கெட் அவுட் மோடி என்று சொல்லியிருக்கிறார் நமது துணை முதலமைச்சர். ஓகே, ஆக்சுவலா இது ஒரு அரசியல் விளையாட்டு. இதுல இருக்கிற சகோதரர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சாலும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முட்டாப்பாய் உள்ள நம்ம என்ன சொல்லதுக்குன்னு தெரியல. இவங்க கோபங்களாக வருகிறது. இந்த விஷயத்த நான் ஒரு விஷயம் சொல்லி கேட்டுருங்க. கெட் அவுட் மோடி கெட் அவுட் டேடி இது ரெண்டுமே தேச துரோகம் நான் சொல்லுவேன். எப்படின்னு கேளுங்க. கெட் அவுட் மோடின்னு சொல்றது, மோடிங்கிறது யாரு? நம்மளுடைய பிரதமர். அவரு இந்த மொத்தத்துல இந்த ஆட்சிக்கு வர்றவங்க கள்ள ஓட்டு ஜெயிச்சு போட்டு வந்தானோ இல்ல காசு கொடுத்து வந்தானோ அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா இப்போ நமக்கு முதல்வர் அந்த பிரதமராக இருப்பது யாரு? மோடி அவர்கள். மோடி அவர்கள் யாரு? நம்ம இந்தியாவின் ஒரு முதல் மகனா இப்ப நான் அவரை கொண்டு வச்சிருக்கோம் ஆட்சி அதிகாரத்துல. நம்ம தேசிய கொடிய அவமதிப்பது எப்படி ஒரு குற்றமோ, அதே மாதிரி நம்ம தேசிய மலர தேசிய சம்பந்தமான எதை அவமதிப்பது குற்றமோ, அதே மாதிரி நம்ம தேசத்தின் முதல் பிரதமராக இருக்கிறவரா அவமதிப்பது மிகப்பெரிய தேச துரோக குற்றம். அதையும் ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர் அதை சொல்றது மிகப்பெரிய குற்றம். ஓகே, ஒண்ணு டன். அவர் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அகைன் அவர் கட்சியில உள்ள ஒரு ஐபிஎஸ் லெவல் படிச்ச ஒரு சகோதரர் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, இவர் செய்தது தேச துரோகமான குற்றம்ங்கிறத இப்ப நான் சொல்றது எனக்கு தோன்றது அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஈஸியா சொல்லிருக்கலாம். தேச துரோகம் பண்ணிட்டாரு, ஒரு துணை முதல்வர் தேச துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் முதல்வரை கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றது அதுவும் ஒரு தேச துரோக குற்றமா தான் பார்க்கப்படும். என்னைய பொறுத்தவரை இதுதான் உண்மை. இது உண்டா இல்லையா எல்லாரும் சொல்லுங்க. யாரும் இதை மறுக்க முடியாது. இதுதான் உண்மை. நம்ம தேசத்தின் ஒரு தலைவர்களை அவமானப்படுத்துறது அதுவும் நம்மளே அவமானப்படுத்துறது மிகப்பெரிய தேச துரோக குற்றம். அவர்கள் செய்யும் செயல் பிடிக்கல, நீங்க வகுக்கும் திட்டங்கள் பிடிக்கல, இது தவறு, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாம போராடலாம், கேட்கலாம். ஆனா தேர்ந்தெடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா ரெண்டாவது, பிட் அடிச்சு பாஸ் ஆனானா இல்ல படிச்சு பாஸ் ஆனாங்களா ரெண்டாவது. ஆனா வந்தவங்களை இப்படி சொல்றது தவறானதான். என்னைய பொறுத்தவரை தவறானதான். ஓகே, அதனால் தெள்ள தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இது இன்னொரு விஷயம் எதுக்குன்னா, ஒரு தலைவர் இப்படி ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க, அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு இதுக்குள்ள இப்ப இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பார்த்தேன். கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது உலக அளவுல 2வது இடத்துலயும் இந்திய அளவுல முதல் இடத்துலயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. ஓகே, இதை பிரபலமாக்கி கொண்டிருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம முட்டாபாய் மக்கள் தான். வேற யாரு? வேற யாரும் கிடையாது. இவனுங்களே தான். இவனுக்கு வேற வேலையும் ஜோலியும் ஒண்ணுமே கிடையாது. ஏன்டா
முட்டா பயிர்களா உங்களை சிந்திக்கவே விட மாட்டாங்கடா. நம்ம நாடு என்ன போயிட்டு இருக்குன்னு எவன்கிட்ட கேட்டாலும் சொல்ற ஒரே வார்த்தை நாசமா போயிட்டு இருக்கு. எவனாவது நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு, எல்லா திட்டங்களும் சூப்பரா இருக்கு, சாலை வசதிகள் அவர் மத்த படத்துல சொன்ன மாதிரி அப்படியே பல பலன்னு மின்னுது, எலக்ட்ரிசிட்டி சூப்பரா இருக்கு, ஸ்கூல் சூப்பரா இருக்கு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேற லெவல்ல இருக்குது, எல்லா திட்டங்களும் வேற லெவல் கிடைக்குது, மக்கள் கஷ்டப்படாம எல்லா மக்களும் 3 வேளை உணவையும் சந்தோஷமாக உண்கிறார்கள், எல்லாருக்கும் குடியிருப்புகள் இருக்குது, எல்லாருக்கும் அத்தியாவசிய தேவையான ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாக கருதப்படுகிறது உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 எல்லா மக்களுக்கும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. இது எதுலையுமே ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு நாடா தான் இருக்கு. ஆனா அங்க எல்லா வளமும் இருக்கா, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னா முடியும், ஈஸியா முடியும். அவ்வளவு பணம் கொட்டி கிடக்கு ஒவ்வொரு பயங்களுக்கிட்டையும். ஒரு கட்சியில ஜெயிச்சு வர்றதுக்கு எத்தனை கோடி ரூபாய் இறக்குறான், அத்தனை கோடியும் கொண்டு வந்து மக்கள் நல திட்டத்துக்கு செலவழிச்சாலே இன்னைக்கு நம்ம நாடு வல்லரசாயிருக்கும். நம்ம நாட்டில் ஒவ்வொரு சாலைகளும் அப்படியே ஜொலிக்கும். நடக்குமானா நடக்காது. ஏன்னா 500 கோடி செலவழிச்சு 10,000 கோடி ஆட்டையை போடுறதுக்கு அங்க இருக்காங்களே தவிர அது தெரியாம முட்டா பய மக்கள் நீங்க இந்த ஹேஷ்டேக ஃபாலோ பண்றதுக்கும் ஹேஷ்டேக பரப்பதுக்காண்டா தெரிஞ்சுட்டு கிறுக்கு பயில் உள்ளலாம். உங்களால திட்டி தான் தீர்க்க வேண்டியது இருக்க தவிர உங்களை திருத்த முடியாதுன்னு தெரியும். அதனால திட்டி தீர்க்க வேண்டியது. உங்க எவனையுமே திருத்த முடியாது. அவன் நம்ம சம்பாதிச்சோமா, நம்ம தின்னமா, நம்ம போனோமா, இப்படியே போயிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உங்க வம்சத்துக்கு வந்து சோத்துக்கு வெளி இல்லாம தெரியுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அடிமையா கிடப்பீங்க. அப்பதான் தெரியும் உங்களுக்கு, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மக்களாட்சி டெமோக்ரசி நடக்குதான்னா இல்ல. ஏன் டெமோக்ரசி நடக்கல அப்படின்னு சொல்றேன்னா, மக்களாட்சியில மக்கள் தான் தலைவர்கள். மக்களால எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்க முடியணும். மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தான் நிறைவேற்றப்படணும். மக்களுடைய கருத்து கணிப்பு இல்லாம எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படக்கூடாது. இந்த தலைவர்களால் மக்கள் தான். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்ய வந்த சேவகர்கள் தான். அதுதான் உண்மையான டெமோக்ரசி. மற்றபடி அரசாங்கத்துக்கு ஏற்ப அரசாங்கம் நடக்குதுன்னா அது டெமோக்ரசி இல்ல, அது மன்னராட்சி தானே தவிர மக்களாட்சி கிடையவே கிடையாது. இதை என்னைக்கிடா நீங்க உணர போறீங்க? அதாவது சாட்டிஸ்ஃபைட் ஆகுறது. நான் ஜிம்முக்கு வர பசங்களுக்கு சொல்லுவேன், இந்த 2 நாள் ஒர்க் அவுட் பண்ண உடனே உடம்புல ஒரு பம்பிங் வரும். பம்பிங் வந்த உடனே கண்ணாடி முன்னாடி போய் அர்னால்ட் மாதிரி போஸ்ட் பண்ணுவான். பண்ணாத, நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகாத. சின்ன பம்பிங்லயே நீ சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டன்னா கண்டினியூவா உன் கெயினை நீ பார்க்க மாட்டா. இது பத்தாது, இன்னும் வளர்ச்சி வேணும், இன்னும் பத்தாது, இன்னும் வரணும்னு நினை. அப்பதான் நீ மேல போவ. நீ சின்னதுலயே போஸ்ட் பண்ணி சூப்பரா இருக்குன்னு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுன்னா இதுலயே நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் கொடுக்கக்கூடிய 500 ரூபாய்க்கு குவாட்டருக்கு, கோழி பிரியாணிக்கு 5000 ரூபாய்க்கு, அப்புறம் இலவசமா தரக்கூடிய 1000 ஓவாக்கு, இலவசமா வந்து பஸ் தரான் அந்த பஸ்ஸுக்கு, இதுக்கு பின்னாடி போய் பிச்சைக்கார மக்களா தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்களா. பிச்சைக்கார மக்கள் இந்த சின்ன விஷயத்துக்கு, அதாவது சின்ன சின்ன இந்த பொறுக்கி போடக்கூடியதை பொறுக்கி தின்னுக்கிட்டு எல்லாம் அந்த நமக்கு உண்மையா கிடைக்க வேண்டியது என்ன அப்படிங்கறத தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கவன் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கொள்ளையடிச்சுட்டு இருக்கான், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு காசு குவிஞ்சு கிடக்குன்னு. ஆனா எனக்கு உள்ள தீனி கிடைச்சா போதும், எனக்கு உள்ளது கிடைச்சா போதும்னு இருக்கிற சின்னதுலயே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு அப்படியே கூனி குறுகி அடிமை மக்களாவே, அடிமை வம்சமாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்களாம். அதான் சொல்லணும்னா இந்த ஹேஷ்டேக ஃபாலோ பண்றதுக்கு பதிலா டெமோக்ரசி, வி வாண்ட் டெமோக்ரசி அப்படிங்கிற ஹேஷ்டேக நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணீங்க, அதை வந்து பெருசு பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவில என்னடா அப்ப டெமோக்ரசி இல்லையா, அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும். அதை நோக்கின முன்னேற்றத்தை நோக்கி நம்ம இந்தியாவில ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எவனாவது செயல்படுறானா கிடையாது. அவன் கொள்ளடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஓட்டு போடும்போது எவனாவது ஒருத்தன் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு என்ன வேணும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பத்தி தேர்ந்தெடுக்காங்கன்னா கிடையவே கிடையாது. எதை வச்சு தேர்ந்தெடுக்காங்க? நம்ம சொந்தக்காரனா, நம்ம ஜாதிக்காரனா, நமக்கு ஏதாவது கிடைக்குமா, 500 ரூபாய் தருவானா, 5000 ரூபாய் தருவானா, கோழி பிரியாணி தருவானா, இந்த மண்ணாங்கட்டியை வச்சுதான் நீங்க தேர்ந்தெடுக்கீங்க. நீங்க எல்லாருமே மதத்தை பார்த்து அவன் ஜாதியை பார்த்தாலும் நம்ம ஓட்டே போடுறோம். வெள்ளைக்காரன் நம்மளை எப்படி ஆண்டான்? வெள்ளைக்காரன் இதே பிரிவினை மூலமா நம்ம பிரிச்சு ஆண்டுகிட்டு இருந்தான், மன்னராட்சியை வச்சு ஆண்டுகிட்டு இருந்தான், நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருந்தான். இன்னைக்கும் அதே பிரிவினை தான் நடந்துட்டு, நம்ம ஒன்னாவே இல்லை. சரி, மொழியாலையாவது தமிழாலையாவது ஒன்னாவீங்கன்னு கத்துன்னு கத்துறான், அதாலையும் நீங்க ஒன்னாக போறது இல்லை. ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு வழியா ஒன்னாயும் தமிழன் அப்படிங்கிற உணர்வாலையாவது ஒன்னாகணும், இல்ல இந்தியன்கிற உணர்வால ஒன்றாகணும். அப்படி ஆவீங்கன்னா ஆகவே மாட்டோம்.
என்ன காரணம் அப்படின்னா, மாநிலங்களையும் சிறு சிறு குழுக்களையும் ஒண்ணாக்குனவங்க மக்களுடைய மனசை ஒண்ணாக்குறதுக்கு என்ன செய்யணுங்கிறத மறந்துட்டாங்க. அதை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஆளுமையில இருக்கக்கூடியவங்க மட்டுமே அப்படியே கொள்ளையடிச்சிட்டு இருக்கணும். டெமோக்ரஸிங்கிற பேர்ல மன்னராட்சியை கடைசி வரைக்கும் நடக்கணும் தான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. மக்களை ஒண்ணு நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு காவிரில இருந்து தண்ணி தர மாட்டேன், சண்டை போட மாட்டேன், இங்க இருந்து அங்க போகாது, சண்டை போடாது, நாம இன்னைக்கு வல்லரசு ஆயிருப்போம். அந்த பெரிய மனுஷன் ஒருத்தர் கண்டார்ல, ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒருத்தர், அவர் கண்ட கனவு இன்னைக்கு நினைவாக இருக்கு. ஆனா அது நினைவாகும்னா எந்த ஜென்மம் எடுத்தாலும் நினைவாகாதரா. எந்த ஜென்மம், நீ எத்தனை கோடிகள் இங்க வந்து குஞ்சு கிடந்தாலும், எவ்வளவு மாட மாளிகைகள் இங்க வந்து வந்தாலும் இந்தியா வல்லரசு ஆக போகுதுன்னா ஆக போறதே கிடையாது. ஏன்னா இட்ஸ் நாட் அ டெமோக்ரஸி கண்ட்ரி. இது என்னைக்கு டெமோக்ரஸி ஆகுதோ, டெமோக்ரஸி வேணும்னு என்னைக்கு மக்கள் மத்தியில தோணுதோ, நாம தான் வந்து தலைவர்கள், நமக்கு வேலை செய்யறதுக்கு தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கு தோணுதோ, அது என்னைக்கு நிறைவேறுதோ, நம்மளால ஒரு எம்எல்ஏ கவுன்சிலர் என்னைக்கு கேள்வி கேட்க முடியுதோ அன்னைக்கு தான் நம்ம டெமோக்ரஸிக்கு வரப்போம். அதை பத்தி என்னைக்கு நம்ம சிந்திக்க போறோமோ அன்னைக்குதான் நமக்குள்ள ஒரு வெளிச்சமே உருவாக போகுது. அது வரைக்கும் நம்ம அந்த டார்க்குள்ளேயே அடிமைத்தன்மைக்குள்ளேயே உடந்துட்டு கிடப்போமே தவிர வேற ஒண்ணுமே நடக்காது. இதெல்லாம் இந்த சின்ன சின்ன அந்த அரசியல் சூதாட்டங்கள்லாம் நடக்கும்போது அதுக்குள்ள இவங்க மாட்டி அதுக்குள்ளே உழந்து நடக்கும்போது பார்க்கும்போதுதான் அந்த அளவுக்கு ரத்தம் கொதிக்குது. என்னடா இப்படி முட்டா பயிர்களா இருக்க, ஒருத்தன் நினைச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்னால நினைச்சு நான் இறங்கி எல்லாம் பண்ண முடியுமானா கிடையவே கிடையாது. நான் இவ்வளவு பேசுறேன், என்னைக்கு போட்டு தள்ள போறாங்கன்னு தெரியல. அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்குது. எல்லாருமே அரசியலுங்கிறது ஒரு ஆதாயம், பணம், இப்படிதான் போயிட்டு இருக்குது. அதுக்கு மக்கள் வந்து சிந்திக்கணுமே தவிர மற்றபடி ஒண்ணுமே நடக்கும். ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க ஆரம்பிக்கணும். சும்மா பான் பாக்குறதும், பிள்ளைகள் பின்னாடி சுத்துறதும், போதைகள்ல செலவழிக்கிறதும், நேரத்துல செலவழிக்கிறதும், இப்படிதான் நிறைய இளைஞர்கள் அப்படிதான் இருக்கானே தவிர சமுதாயத்தை சிந்திக்கிறதுக்கு ஒரு இத்தினோண்டு தன்னுடைய வாழ்நாள்ல இவ்வளோண்டு ஒரு பர்சன்டேஜ கூட செலவழிக்கிறானுங்கன்னா பசங்க ரொம்ப கம்மி. வேணா ஒரு 10% இருக்கும். இந்த 10% வச்சு என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல ஓட்டு போடாம சும்மா திரிகிறவன், ஓட்டை வச்சு ஓட்டு ஐடி எடுக்காமலே 18 வயசு தாண்டி இருக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? நிறைய பேர் இருக்கிறான். இப்படி வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு சமுதாய குழந்தைகளால, இளைஞர்களால தான் ரொம்ப மோசமான ஒரு நாடே கட்டமைக்கப்படுது. நாளைக்கு நம்ம நாடு சூப்பர் ஆயிருமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவன் இதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. மேபி இன்னொருத்தனை கூட வந்து நம்மளை ஆண்டுட்டு போகலாம். கண்டிப்பா அதான் நடக்க போகுது. கொஞ்சம் சங்கடமா இருக்குது. டெமோக்ரஸி நடக்கிறது இல்ல. உங்க இடத்துல எங்கேயாவது உங்க எம்எல்ஏவை உங்களால சந்திக்க முடியும், வீட்டுல போய் சந்திப்போம். எம்எல்ஏக்குன்னு இந்த இடத்துல இந்த எம்எல்ஏ வந்து செலக்ட் ஆனார்னா அவரை நம்ம சந்திக்கணும்னா அவருக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கான்னா இல்ல. எனக்கு நான் தெரிஞ்சு ஏன் இருக்க இடத்துல இல்ல. ஒரு எம்எல்ஏ கிட்ட போய் என்னுடைய பிரச்சனைகளை, அவர் எம்எல்ஏங்கிறது எதுக்கு இருக்காரு? அவரு வந்து அவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கோம். அவர் இடத்துல உள்ள ஒரு தொகுதியில உள்ள மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் இருக்காரு. நாம அவரை தேடி போக கூடாது. அவரு நம்மளை தேடி வர்றதுக்கு அவருக்கு ஒரு ஆபீஸ் இருக்கணும். அந்த ஆபீஸ்ல போய் நாம சொல்லணும், சொல்றதை அவரு செஞ்சு கொடுக்கணும். இதுதான் டெமோக்ரஸி கண்ட்ரி. இது எம்எல்ஏ பின்ன போய் தாங்க வேண்டியது. ஐயா பாக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு தாங்க வேண்டியது, அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. இது டெமோக்ரஸியா? முட்டா பைய மக்களா கொஞ்சம் சிந்திங்க. இதை சிந்திக்காம நான் இப்போ வந்து பெரிய படிச்ச ஒரு அறிஞனாவோ இல்ல அரசியல் தெரிஞ்ச ஒரு அறிஞனாவோ பேசல. ஒரு சாதாரண ஒரு சாமானியனா பேசுறேன். ஒரு சாமானியனா உங்களுக்கு இது தோணலையா? ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலரே நம்ம வந்து டக்குன்னு போய் பார்க்க முடியல. அதுக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டியது. அதெல்லாம் போய் பார்த்தாலும் அவர் நமக்கு செஞ்சு தருவாரான்னு தெரியல. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுவா எம்எல்ஏ? அப்படி கிடையாது. நமக்கு தேவையான தேடி வந்து செஞ்சு தரணும். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை உடனே அவர் நிவர்த்தி பண்ணணும். இதுதானே டெமோக்ரஸி. எம்எல்ஏங்கிற அடுத்த எம்பிக்கு போங்க, அதுவும் அதே மாதிரிதான். எல்லா தலைவர்களும் நம்ம ஈஸியா சந்திச்சு அவங்களுக்கு நம்மளுடைய குறைகளை வைக்க முடியாதா இருக்கணும். இங்க இல்ல. ஒரு கலெக்டர் ஆபீஸ் போய் உட்கார்ந்துருக்கோம். கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் கடவுள் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஐயான்னு போய் தாங்க வேண்டியது. வெள்ளக்காரன் ஆட்சிக்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்ல. மக்கள் இதை சிந்திக்கிறாங்கன்னா சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா சிந்திக்க விடமாட்டோம்ல. விட்டாதடா சிந்திப்பீங்க. கடைசி வரைக்கும் கேளிக்கைகளுக்குள்ளையும் இந்த மாதிரி ஜாதிய பிரிவினைகளுக்குள்ளையும் பல விதமான பிரிவினைகளுக்குள்ளையும் உங்களை உள்ளாக்கி கடைசி வரைக்கும் உங்களை சிந்திக்கவே விட மாட்டோம். ஆட்சியில இருக்கிறவன் ஆட்சியிலே இருப்பான், சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான், பணம் குவிய வேண்டிய இடத்துல குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா
நீங்க அடிமைகளாகவும் முட்டாப்பய மக்களாகவும் ஏழைகளாகவும் இருந்தாதான் பணக்காரன் ஒரு பணக்காரனா இருக்க முடியும். பணக்காரங்கன்னா சாதா பணக்காரங்களை சொல்ல, மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி சம்பாதிக்கிறாங்களா அவங்கள சொல்றேன். மக்களுடைய பணத்தை ஏமாத்தி சம்பாதிச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்களா அவங்கள சொல்றேன். அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க முடியும். அவன் வம்சாவளி அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்க முடியும். அவன் ஆளுமையிலே இருக்க முடியும். நினைச்சதை செய்ய முடியும். அதுக்கு அதாவது நான் பெரியவன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னையோட கட்டையான ஒருத்தர் இருக்கணும். சேம் அதே மெத்தட் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. அவன் அந்த லெவல்ல இருக்கிறதுக்கு அடிமையான இன்னொரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்மளை அடிமையாக்கி வச்சுக்கிட்டே இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து வெளியே வாங்கடா டேய். வேற என்ன சொல்றதுக்கு உங்கள்கிட்ட ஆதங்கமா இருக்கு. அப்பப்போ அந்த ஆதங்கங்களை கொட்டுறதுனாலயே நம்ம சேனல்ல வியூஸ் போக மாட்டேங்குது. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், கிளுக்கு புளுக்கு வீடியோஸ், அப்புறம் வந்து திங்கிற வீடியோஸ், அப்புறம் வந்து டபுள் மீனிங் வீடியோஸ், இதை போடுறவங்களுக்கு காசை, அதுக்கு எனக்குமே சங்கடமா தான் இருக்கு. ஓப்பனா சொல்றதுக்கு என்ன, இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம், சரி நம்ம சமுதாயத்துக்கு என்ன முயற்சி கொடுப்போம், ஃபிட்னஸ் வீடியோ போடும், இப்படிதான் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். இதனால வருமானம்ங்கிறது பெரிய அளவுல இருக்கானா இல்ல. ஆனா மோசமான ஒரு வீடியோ போடுறவனுக்கு வீடியோ நல்லா பார்த்து அவனுடைய வருமானத்தை பெருக்கி கொடுக்குறீங்க. மொத்தத்துல எதையுமே சிந்திக்காத முட்டாப்பய கூட்டமா இருக்கிறதுக்கு மிக்க நன்றி. பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரோன். இந்த வீடியோல வருமானமே இல்லாட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கடா, கொஞ்சம் சிந்திங்கடா.